மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 28. கோவிலிலிருந்து வந்த சத்யா வீட்டிற்குள் நுழைந்ததும் அவள் கண்கள் முரளியைத்தான் தேடின. ஹாலில் எல்லோரும் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்க நித்யா சமையலறையில் இருந்தாள். எல்லோருக்கும் நெற்றியில் விபூதியை வைத்து விட்டவள் கடைசியாக அறைக்குள் சென்றாள். குளித்து முடித்து தயாராகி தலை சீவி கொண்டிருந்தான் முரளி. அவன் அருகில் சென்று கூடையை வைத்தவள் அவன் நெற்றியிலும் விபூதியை வைத்து விட்டாள். அவன் கண்களில் மேல் கையை வைத்து ஊதிவிட்டாள். மெல்லிய புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் முரளி. என்ன திடீர்னு இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு. ஆமா, நீங்க எங்க காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டீங்க? ஆமாம்மா, இன்னும் கணக்கு வேலை முடியல. இன்னும் எப்படியும் 2 நாள் இழுத்துடும். இன்னைக்கு காலையிலேயே லாரி ஆஃபீஸ் போறேன். அதனால நவநீதன் கிட்ட டிஃபன் கொடுத்து அனுப்பு. அவன் போற வழியில கொடுத்துட்டு போயிடுவான். என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்காகத்தானே இன்னைக்கு பூரி செய்ய போறேன். சாப்பிட்டுட்டு போகலாம் இல்ல? அவன் கழுத்தோடு கையை கட்டி கொண்டு கேட்டாள். அப்படியா, சரி விடு, நடுவுல டைம் பார்த்து வரேன். கொஞ்சம் முன்ன பின்னானா பரவாயில்லையா? எப்படியும் 11 மணிக்குள்ள வர்ற மாதிரி பார்க்குறேன். அவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பீங்களா? இதுக்கும் விட மாட்டேன்ற, அதுக்கும் விட மாட்டேன்ற. சரி சரி, நீங்க வந்தே சாப்பிடுங்க. அவளை இடையோடு அணைத்து கொண்டவன், ஆனா நீ எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சிடணும் என்றான். சரி என்று புன்னகைத்தாள் சத்யா. அவள் மூக்கோடு தன் மூக்கை உரசி கொஞ்சினான் முரளி. சரி, நான் கிளம்பவா? காஃபி குடிச்சிங்களா? நித்யா போட்டு கொடுத்தா சொல்லிவிட்டு தன் சட்டையை எடுத்து அணிந்து கொண்டான். மறுபடியும் அவன் முன் வந்து நின்றவள் அவன் சட்டையின் பட்டன்களை போட்டுவிட்டாள். புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் மென்மையாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவன் சட்டையின் பட்டன்களை போட்டு முடித்தவள் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கேட்டாள். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லணும். கேளு. நீங்க அப்பப்போ குடிக்க போறதுக்கு காரணம் நானா? அவள் கேள்வியில் ஒரு நொடி திகைத்தவன் ஏதோ சொல்ல வாயை திறந்தான். அதற்குள் அவன் வாயை தன் கை கொண்டு மூடினாள் சத்யா. தயவு செஞ்சு பொய் மட்டும் சொல்லாதீங்க என்றாள். அவளை விட்டு மெல்ல விலகி தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரானான். அப்படியே அவனை பின்னால் அணைத்து கொண்டாள் சத்யா. எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் முரளி. சாரி என்றாள் சன்னமான குரலில். அவள் கையை விலக்கிவிட்டு திரும்பியவன் அவளை அப்படியே சுவற்றில் சாய்த்து அவளின் இரு பக்கமும் கையை வைத்து அணையைப் போல் நின்றான். அவள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு சாரி வேண்டாம். வேற என்ன வேணும்? ஒற்றை புருவம் உயர்த்தி அவள் கேட்க அதில் கிறங்கி போனவன், இப்படியெல்லாம் பண்ணாத சத்யா என்றான் கிறக்கமான குரலில். ஏன் என்றாள் சின்ன சிரிப்போடு. அப்புறம் நான் வேலைக்கு எப்படி போறது? வெளியில பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. உன்னை விட்டு போகவே மனசு வராது. அப்புறம் அவன் சட்டையின் காலரை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டாள். கண்கள் மூடி அனுபவித்தவன் அப்படியே மறு கன்னத்தை காட்டினான். அங்கேயும் அழுத்தமாக முத்தமிட்டாள். மறுபடியும் முதல் கன்னத்தை காட்டினான். அவளும் முத்தமிட்டாள். இப்படியே மாற்றி மாற்றி காட்டிக் கொண்டிருக்க அவள் முத்தமிட்டு கொண்டே இருந்தாள். தன் நிலை மறந்து இன்னும் அவளோடு ஒன்றி நின்றான் முரளி. அப்போது அண்ணி என்று கிரியின் குரல் கேட்க சட்டென இருவரும் விலகி நின்றனர். வாடா என்றாள் சத்யா. உள்ளே வந்தான் கிரி. தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற முரளி கிரியின் தோள்பட்டையில் சின்னதாக ஒரு அடி தந்துவிட்டு சென்றான். அண்ணா, இப்போ எதுக்கு என்ன அடிக்கிறீங்க என்றான் முகத்தை கோபமாக வைத்து. எதுக்கா? அதை உன் அண்ணிக்கிட்ட கேளு என்று குறும்பு சிரிப்போடு சொல்லிவிட்டு வெளியில் சென்றான் முரளி. அண்ணி சொல்லுங்க, எதுக்கு அண்ணன் என்ன அடிச்சாரு? டேய், நீ வேற, சும்மா இருடா என்றவள் கிரியிடம் வெட்கத்தை காட்டாமல் அடக்க அரும்பாடு பட்டாள். என்ன விஷயம்னு சொல்லு என்றாள். யூனிஃபார்ம் சட்டையில பட்டன் பிஞ்சிடுச்சு, தச்சு கொடுங்க. சரி போ, நான் தச்சு எடுத்துக்கிட்டு வரேன் என்று அவனை அனுப்பி வைத்தவள் கண்ணாடியின் முன் நின்று முரளியின் நெருக்கத்தையும் முத்தத்தையும் நினைவுகளாக்கி சில நொடிகள் அனுபவித்தாள். ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் கண்ணாடியில் தன்னை பார்த்தே திட்டினாள். பைத்தியக்காரி, 13 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. அட்லீஸ்ட் அவரை விரும்ப ஆரம்பிச்ச அப்புறம் இந்த 10 வருஷத்தையாச்சும் அனுபவிச்சிருக்கலாம் என்று பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு சட்டையின் பட்டனை தைக்க ஆரம்பித்தாள். தைத்து முடித்து எடுத்து வந்து கிரியிடம் தந்துவிட்டு சமையலறைக்கு வந்தாள். நித்யா கோபமாக வேலைகளை செய்து கொண்டிருப்பதை போல் தோன்ற, என்னடியாச்சு என்றாள். அவள் பதில் சொல்லாமல் வேலையை செய்து கொண்டிருக்க, நித்யா என்ன ஆச்சு? கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் என்றாள் கொஞ்சம் அதட்டலாக. இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா, உங்களுக்கு வேலை இருக்குன்னா எதுக்காக பூரி டிஃபன் வேற ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம் இல்ல?
இல்லை நேத்தே சொல்லியிருந்தா கூட மத்தியானம் சமையலுக்கான காய்கறியை நேற்று நைட்டே நறுக்கி வச்சிருப்பேன். காலையில் எழுந்து சொல்லி டென்ஷன் பண்ணுறீங்கக்கா. ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் வேற எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் காலையிலிருந்து இங்கேயே சரியா இருக்கு என்றாள் கோபமாக. சரி சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் சத்யா குரலை தடைத்து கொண்டு. ஆனால் ஏதோ முணுமுணுத்து கொண்டே செய்து கொண்டிருந்த வேலையை முடித்தாள் நித்யா. எதுக்குடி முணுமுணுக்கிற? இன்னைக்கு அப்படி என்ன பூரிக்கு அவசியம்? விடுடி, தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? மாமாவுக்கு பிடிக்குமே, செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன், விடு. ஏன் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் மாமா பூரி சாப்பிட மாட்டாரா? இன்னைக்கே தான் வேணுமா என்று கோபமாக கேட்டுக்கொண்டே திரும்பியவள் அதிர்ந்து நின்றாள். அங்கே முரளி நின்றிருந்தான். என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றிருக்க அவன் சத்யாவிடம் கூறினான். ஏன் சத்யா இப்படி பண்ற? நான் உன்கிட்ட பூரி கேட்டனா? உன் புருஷனுக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு எதுக்கு மற்றவங்கள கஷ்டப்படுத்துற? ஏற்கனவே நான் தூங்குறதுனால வர்ற பிரச்சனை போதாதா? ஏன் சாப்பாட்டுலையும் பிரச்சனையை கொண்டு வர? அவன் குரலில் என்னவோ கோபமில்லை. ஆனால் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவதைப் போல் அவன் கூறிய வார்த்தைகள் சுருக்கென நித்யாவை தைக்க அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டாள். ஏன் இப்படி பேசுறீங்க என்றாள் சத்யா அவனிடம் சலித்துப்படி. கசந்த புன்னகை ஒன்றை வீசிவிட்டு அவளிடம் பாஸ்புக்கை நீட்டினான். இன்னைக்கு ஆர்டி கட்டணும், பணம் பீரோவில் வச்சிருக்கேன், இது கொடுக்க மறந்துட்டேன், அதனால தான் வந்தேன். மறக்காம பேங்க்குக்கு போயிட்டு வந்துடு. சரிங்க. அங்கிருந்து சென்று விட்டான் முரளி. தங்கள் அறைக்கு சென்ற நித்யா அமைதியாக கட்டிலில் படுத்து கொண்டாள். முரளி பேசிய வார்த்தைகள் அவளுக்கு வலித்தது. அப்படியே படுத்திருந்தாள். சிறிது நேரத்தில் வேணு அங்கே வந்தான். அவள் அருகில் அமர்ந்தவன் நித்யா என்று அவள் தோளை தொட்டான். எதுவும் பேசாமல் எழுந்து கொண்டாள். பிள்ளைகளை எழுப்பச் சென்றாள். அவள் கைப்பிடித்து அவன் அருகில் அமர வைத்தவன் அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டான். மாமா பிரிச்சு பேசுறாரு, அக்கா கிட்ட சொல்றாரு, உன் புருஷனுக்கு நீதானே பண்ணணும், ஏன் மற்றவங்கள கஷ்டப்படுத்துற அப்படின்னு. ஏங்க, நான் மற்றவங்களா? கேட்டபோதே அவள் கண்களில் நீர் கசிந்தது. நான் மாமாவுக்கு எதுவுமே செஞ்சதே இல்லையா? இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா எனக்கு பேர் எப்படி வருது பாருங்க. என்னோட தப்பு தான். நான் தான் ரொம்ப உரிமை எடுத்து பேசுறேன்னு நினைக்கிறேன். கல்யாணமாகி வந்த புதுசுல எப்படி இருந்தனோ அப்படியே இருந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. என்ன நித்திமா, ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரோட தூக்கம் சாப்பாடு ரெண்டுலையும் நான் பிரச்சனை பண்றேனாம். சொன்ன போதே அவளுக்கு அழுகை வெடித்து கொண்டு வந்தது. அவன் மார்பில் சாய்ந்து வெடித்து அழுதாள். அந்த சத்தம் வெளியில் இருந்தவர்கள் காதிலும் விழுந்தது. சத்யாதான் வேதனை கொண்டாள். தப்பு பண்ணிட்டேன், வேலை அதிகம், கோயிலுக்கு போயிருக்க கூடாது, போயிட்டு வந்ததும் அவர்கிட்ட போயிருக்க கூடாது, அங்கேயே அவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். தனக்குள் புலம்பிக் கொண்டே வேலைகளை செய்தாள். பிள்ளைகளை எழுப்பி அவர்களை தயார் செய்தனர் வேணுவும் நித்யாவும். நித்யா யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அவளின் மனநிலை உணர்ந்து யாரும் அவளை தொந்தரவு செய்யவும் இல்லை. மாலையில் சரியாகி விடுவாள் என்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் கிளம்பி சென்றார்கள். 2 பூரியோடு எழுந்தவளை கட்டாயப்படுத்தி இன்னும் 2 தட்டில் வைத்தாள் சத்யா. எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுவிட்டு எழுந்து பள்ளிக்கு கிளம்பினாள். அக்கா, நான் போயிட்டு வரேன். அவள் அருகில் வந்து, நித்யா, மாமாவுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்றாள். ஓ, உங்க புருஷனுக்காக நீங்க தான் கேட்கணும் இல்ல என்று வலி நிறைந்த புன்னகை ஒன்றை தந்துவிட்டு சென்று விட்டாள் நித்யா. இவர் ஏன் தான் இப்படி பேசி தொலைக்கிறாரோ என்று முரளியை மனதிற்குள் திட்டிக் கொண்டாள் சத்யா. 10 மணி அளவில் காலை உணவை சாப்பிட வந்தவனிடம் கடிந்து கொண்டாள். ஏன் அவகிட்ட அப்படி பேசுனீங்க? அவ வேலை டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டா, அதுக்காக அப்படித்தான் சொல்லுவீங்களா? எனக்கும் வேலை இருக்கு, டென்ஷனும் இருக்கு என்றான் தன் உணவில் கண்களை பதித்தபடியே. அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசவில்லை சத்யா. காலையில் கொஞ்சி குழைந்து கொண்டிருந்த அவன் குரலில் இப்பொழுது கடுமை மட்டுமே இருந்தது. அவள் மனதிற்குள் வலி ஒன்று பரவியது. பூரி செய்யும் நாட்களில் அதனை ரசித்து அனுபவித்து மெய் மறந்து உண்பான். இத்தனை நாள் அதனை வெளிப்படையாக ரசிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். ஏனோ இன்று அவன் அப்படி சாப்பிடுகையில் அவன் அருகில் அமர்ந்து உரிமையாக ரசிக்க விரும்பியவளுக்கு இதோ ஏமாற்றமே கிடைத்து கொண்டிருக்கிறது. கடமைக்கென்று சாப்பிட்டு கொண்டிருந்தவனை பார்க்கையில் கண்கள் குளமாகின. அவர் கூறியது சரிதான். என் புருஷனுக்கு நான் தான் சமைக்க வேண்டும். எனக்கு நேரம் இருந்தால் மட்டுமே செய்திருக்க வேண்டும். ஆனால் என்ன, நான் என் கணவனை மட்டுமா கவனித்துக் கொள்கிறேன்? அவருக்காக ஒதுக்கும் நேரம் மிக குறைவு. எங்களுக்கு என வாழ்க்கையை நாங்கள் வாழவே இல்லையே. ஒருத்தி மட்டும் இருக்கும்போதே இப்படி, இன்னும் 3 பேர் வந்தால் என்ன செய்ய போகிறோமோ? முரளி அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. சீக்கிரம் உங்க எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு நானும் சத்யாவும் இங்கிருந்து போயிடுவோம். நீங்க எல்லாம் என்னத்தையோ பண்ணி தொலைங்க. விளையாட்டாகத்தான் சொல்வான்.
ஆனால் அதற்குள் இருக்கும் ஏக்கத்தை இன்றுதான் உணர்ந்தாள் சத்யா. வலி நிறைந்த புன்னகை ஒன்று அவள் உதட்டில் பூத்தது. அப்போ மட்டும் நமக்கு தனிமை கிடைச்சிடுமா என்ன? நமக்குன்னு பிள்ளைங்க வந்துடும். அப்புறம் நமக்கு தனிமை ஏது? நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை அனுபவிக்கவே முடியாதுங்க. விழிகளில் திரண்ட நீரோடு தன் கணவனை பார்த்து உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டவளின் மனதில் வெறுமை வந்து சூழ்ந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.